இன்னைக்கு நம்ம வர்மக்கலை மற்றும் நாடி சாஸ்திரம் பாடத்துல கால் சார்ந்த வர்மங்கள் பார்க்குறோம். அதுல ஒரு 6 வர்மம் பார்க்க போறோம். ஆமை காலம் அப்படிங்கிற வர்மம் கால் மூட்டுல இருந்து 4 விரல் 4 விரல் மேல உள்ள இந்த பகுதியை சென்ட்ரு பகுதியை அழுத்துறதுக்கு பேரு ஆமை காலம்னு பேரு. அதே மாதிரி மூட்டுக்கு பின்பக்கம் நடுவுல இருந்து 4 விரல் மேல பின்பக்கம் அழுத்துறது பின் ஆமை காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆமை காலம் அப்படிங்கிறது கால் மூட்டுல இருந்து அவங்கவுங்க விரலுக்கு 4 விரல் மேல் பகுதி நடுப்பகுதியை அழுத்துறது. ஓகே, இது ஆமை காலம். அப்படியே பின்பக்கம் பின்னாமை காலம் மூட்டுல பின்பக்கம் நடு பகுதியில இருந்து 4 விரல் மேல நடுப்பகுதியை அழுத்துவதற்கு பேரு பின் ஆமை காலம் அப்படின்னு பேரு. இந்த ஆமை காலம் அப்படிங்கிறது இந்த ஆமை ரொம்ப பொறுமையாக பாதம் இப்படி வச்சு நடக்கும். ஸோ அது மாதிரி இந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம இப்படி இந்த காலை இப்படி கொஞ்சம் அகட்டி இப்படி மெதுவா நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காலை மெதுவா ஆமை போல மெதுவா காலை ரொம்ப அப்படி தூக்கி வைக்க முடியாம அப்படியே ஆமை போல மெதுவா காலை அகற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு கால் நடக்க முடியாம சிரமப்படுறவங்களுக்கு அந்த சிரமத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இந்த ஆமை காலம் மிகவும் உதவியா இருக்கும்.